விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆட்சி அமைச்சராக பொறுப்பேற்று 9 பேர். அவர்களுக்கான துறைகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படாமலே இருந்தது. பல்வேறு கேள்விகள், விமர்சனங்கள் கூட வந்தது. இன்னமுமே அங்கே குழப்பம் நீடிக்குது. புதியவர்கள் ஆட்சிக்கு வந்ததால தான் இவ்வளவு கால தாமதம் வருது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறது கூட முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில 9 அமைச்சர்கள் முதல்வர் விஜய் உட்பட 10 பேருக்கான அந்த இலாக்கா அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்ன இலாக்கா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நாம வரிசையா பார்க்க போறோம். தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. முதல்ல நம்ம முதல்வர் விஜய் அவருக்கு நம்ம பார்த்தோம்னா பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, நகராட்சி நிர்வாகம், அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மகளிர் மற்றும் இளைஞர் நலன்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குடிநீர் விநியோகம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட துறைகள் எல்லாமே முதல்வர் விஜய் அவர் அந்த துறைகளை பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை இது எல்லாமே வழக்கமாக இது வரைக்கும் முதல்வரா பொறுப்பேற்று இருக்கிற எல்லாருமே அந்தந்த துறைகளை கவனிக்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். கூடுதலா பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகம் அந்த துறை முதல்வர் விஜய் கவனிக்கிறாரு. கடந்த திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் நேரு அவர் அந்த துறையை பார்த்துட்டு இருந்தாரு. தற்போது முதல்வரே அந்த துறையை பார்க்கிற அந்த பொறுப்பை எடுத்திருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மகளிர் மற்றும் இளைஞர் நலன் இது கடந்த ஆட்சியில கீதா ஜீவன் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த துறையுமே முதல்வர் விஜய் அவர் பார்க்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சிறப்பு திட்ட அமலாக்கம் இந்த துறை நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு மேம்பாட்டோட சிறப்பு திட்ட அமலாக்கம் அந்த துறையுமே கவனிச்சுட்டு இருந்தாரு. தற்போது முதல்வர் விஜயே அந்த துறையை கவனிக்கிறாரு. அதற்கு முந்தைய ஆட்சியில நம்ம பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி இந்த துறையோட அமைச்சரா இருந்தாரு. தற்போது விஜய் அந்த துறையை கூடுதலா கவனிக்கிறாரு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா நகர்ப்புற வளர்ச்சி கடந்த முறை அமைச்சர் நேரு அவர் பார்த்துட்டு இருந்த துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அர்பன் டெவலப்மெண்ட் அந்த துறையை இந்த முறை முதல்வரே பார்த்துக்கிற கவனிக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா முதல்வரோட துறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வழக்கமா முதல்வர்கள் தாங்கள் பார்க்கிற துறையோட கூடுதலாக பல்வேறு துறைகளை, அதாவது கடந்த முறை பல அமைச்சர்கள் கவனிச்சுட்டு வந்த துறையை இந்த முறை விஜய் நேரடியா கவனிக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாரு மகளிருக்கான அந்த துறையெல்லாம் நான் தான் நேரடியா பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. நகர்ப்புற வளர்ச்சி அப்படிங்கிற துறையுமே அவரே பார்க்கிறார். அது தவிர சிறப்பு திட்ட அமலாக்கம் இந்த துறையுமே விஜய் பார்க்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தாவேகாவோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா கடந்த முறை தான் அந்த நீர்வளம் அப்படிங்கிறதே தனியா பிரிக்கப்பட்டு அதற்கான அமைச்சராக துரைமுருகன் நியமிக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்த நம்ம பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாடு இந்த துறைக்கு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. பொதுப்பணித்துறை கடந்த முறை வேலு அவர்கிட்ட தான் பொதுப்பணித்துறை இருந்தது. அதே போல விளையாட்டு மேம்பாட்டு நம்ம பார்த்தோம்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த துறையை கவனிச்சுட்டு இருந்தாரு. இருபெரும் முக்கியமான ஆட்கள் கடந்த முறை பார்த்துட்டு இருந்த துறையை இந்த முறை ஆதவ் அர்ஜுனா பார்க்க போறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அருண்ராஜ் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை பார்த்துக்கிறாரு. அது தொடர்பான எல்லா துறையுமே அவர் தான் கவனிக்கிறாரு. அவர் அடிப்படையில ஒரு மருத்துவரா இருக்கிறதால அவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாவேகா வட்டாரத்துல சொல்றாங்க. அடுத்து செங்கோட்டையன் நம்ம சொல்ல வேணாம். கடந்த காலத்துல பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டையன். வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி, அதாவது முதல் அமைச்சரவை 91 அமைந்த போது போக்குவரத்து மற்றும் வனத்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காரு. அதே போல 2011 அந்த காலகட்டத்தில் வேளாண் துறைக்கு அமைச்சராக செங்கோட்டையன் இருந்திருக்காரு. அடுத்ததா தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை அமைச்சராலாம் செங்கோட்டையன் இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. ஆனா இந்த முறைதான் முதன்முறையா நிதித்துறை அமைச்சரா செங்கோட்டையன் பொறுப்பேற்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். மூத்த அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு நிதித்துறை இந்த முறை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்னா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல பிடிஆர் நிதித்துறையோட அமைச்சரா இருந்தாரு. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா தங்கம் தென்னரசு நீதித்துறையோட அமைச்சரா பட்ஜெட்டை தாக்கல்லாம் செஞ்சாரு. கடந்த அதிமுக ஆட்சி அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸ் நிதித்துறை அமைச்சரா பல முறை இருந்திருக்காரு. அந்த வகையில தற்போது தாவேகா அமைச்சரவையில் செங்கோட்டையன் நிதித்துறை கவனிப்பார் அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்திருக்கு.
அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ராஜ்மோகன் அவருக்கு வந்து பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை அப்படின்னு பல்வேறு துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு முக்கியமான துறைகளுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது கூட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பொதுவா வந்து தனித்தொகுதிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை, சமூக நலத்துறை இந்த மாதிரியான துறைகள் தான் பொதுவாக ஒதுக்குறது வந்து வழக்கமா இருந்தது. ஆனா கடந்த முறை நம்ம பார்த்தோம்னா உயர்கல்வி பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பு எடுக்கப்பட்ட பிறகு கோவிசெலியன் அவர் ஒரு தனி தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, அவருக்கு வந்து உயர்கல்வித்துறை வந்து ஒதுக்கப்பட்டது. இந்த முறை நம்ம பார்த்தோம்னாலும் ராஜ்மோகன் எழும்பூர் தனி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாரு. அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை அன்பில் மகேஷ் அவர் பார்த்துட்டு இருந்த ஒரு பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறை, அது பார்க்கிறாரு. அதே போல தமிழ் வளர்ச்சி தங்கம் தென்னரசு அவர் வந்து கவனிச்சுட்டு இருந்த ஒரு துறை தமிழ் வளர்ச்சித்துறை. அதற்கு பிறகு பார்த்தோம்னா சாமிநாதன் அவர் வந்து செய்தித்துறை, இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இவர்களோட துறை எல்லாமே ராஜ்மோகனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவுமே ஒரு முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய ஒரு துறையாகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் இருக்கு. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா தாவேக்காவோட பொருளாளர் வெங்கட்ரமணன் மயிலாப்பூர்ல வெற்றி பெற்றவர். அவருக்கு நம்ம பார்த்தோம்னா உணவுத்துறை மற்றும் பொது விநியோகத்துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை அமைச்சர் சக்கரபாணி அவருக்கு வந்து அந்த துறை ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு துறை மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை, அது வந்து நிர்மல்குமாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. மின்சாரத்துறை நம்ம எல்லோருக்குமே தெரியும். கடந்த திமுக ஆட்சியில பார்த்தோம்னா மின்சாரத்துறை செந்தில் பாலாஜி பார்த்துட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு வந்து தங்கம் தென்னரசு அந்த துறை வந்து கூடுதலா பார்த்துட்டு இருந்தாரு. அதன் தொடர்ச்சியா சிவசங்கர் அவர்கிட்ட வந்து அந்த துறை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பார்க்கிறார். அது போல சட்டத்துறை வந்து ரகுபதி அவர் வந்து அமைச்சரா இருந்தாரு. அந்த துறை இந்த முறை அதுவுமே வந்து சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். 2 துறைகளுமே ரொம்ப முக்கியமான துறைகளாகவும் இருக்கு. ஒன்று வந்து செந்தில் பாலாஜி இருந்த துறை, அதற்காக அவர் வந்திருக்கார் அப்படிங்கிற தகவல்கள் வருது. அடிப்படையில் சட்டமுமே படிச்சிருக்கார். அந்த வகையில் சட்டத்துறைக்கான அமைச்சராகவும் நிர்மல்குமார் வந்திருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்த நம்ம பார்த்தோம்னா DK பிரபு காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்ட தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் DK பிரபு. இவருமே வந்து அடிப்படையில் வந்து ஒரு மருத்துவர், BDS மருத்துவராக இருக்காரு. இவருக்கு வந்து கனிமவளத்துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூடுதலாக கனிமவளத்துறையுமே பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து அந்த துறை வந்து இந்த முறை வந்து பிரபுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல கடைசியா நம்ம பார்த்தோம்னா கீர்த்தனா அவங்களுக்கு வந்து கீர்த்தனாக்கு வந்து தொழில்துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை TRB ராஜா அவர் அந்த துறையோட அமைச்சராக இருந்தாரு. இந்த முறை அது வந்து கீர்த்தனாக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர்களை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இன்னமுமே ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து அறந்தாங்கில வெற்றி பெற்ற பர்வேஸ் அவர் அமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது. சேலத்தோட முக்கிய ஒரு பிரமுகராக இருக்கிற பார்த்திபன் அவர் வந்து அமைச்சராவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல மதுரையில ஏற்கனவே நிர்மல்குமார் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி தங்கப்பாண்டியன் இல்ல கல்லானை யாராவது ஒருவர் கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த பேச்சுமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. அதே போல தூத்துக்குடி இல்ல திருநெல்வேலி அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியில RS முருகனா இல்ல தூத்துக்குடியில ஸ்ரீநாத் விஜய் அவரோட நண்பரா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே நமக்கு வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூடுதலா பல்லாவரத்துல வெற்றி பெற்ற காமாட்சி அவர்களோட பேர் வந்து பரிசீலனையில இருக்குன்னு சொல்றாங்க. அவினாசி தொகுதியில மத்திய அமைச்சர் எல்முருகனை வெற்றி பெற்ற கமலி அவங்களுமே கூட அமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே கூட நமக்கு வந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம பார்த்தோம்னா கோவையில் வந்து சம்பத்குமார் அவர் வந்து அமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு வந்து வருது. அடுத்த நம்ம பார்த்தோம்னா முன்னாள் அதிமுகவோட எம்பியா இருந்த சத்யபாமா அவங்களுமே இப்போ திருப்பூர்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுமே அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அனுபவம் இருக்கிறதால அவங்களுமே அமைச்சராக அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிறதுமே நமக்கு வருது. ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமுமே இதுல வந்து அமைச்சராவாங்க அப்படின்ற தகவல்கள் தான் நமக்கு வந்து சொல்லப்படுது. அடுத்த நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்குமே அமைச்சரவையில இடம் கொடுக்குற அந்த முடிவுலையுமே தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க. 2 பேர் காங்கிரஸ் அமைச்சர்களா வருவதாக சொல்லப்படுது. ஒன்று வந்து சட்டமன்ற குழு தலைவர், காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர் கிள்ளியூர்ல வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் அவர் அமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொன்று பார்த்தோம்னா மேலூர் தொகுதியில வெற்றி பெற்ற முன்னாள் MP விஸ்வநாதன் அவருமே அமைச்சராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதிமுகல ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களாம் ஆதரிச்சிருக்காங்க. அவங்களுமே ஒரு 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு 5 அமைச்சரவை வரைக்கும் கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது 2 தரப்புமே சபாநாயகர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ பதவியை நீக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அதிமுகவில் அந்த
அமைச்சர் பொறுப்பு இதெல்லாம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இன்னமுமே முக்கியமான துறைகளுக்குமே அமைச்சர் இன்னும் ஒதுக்கப்படாத சூழலுமே இருக்கு. போக்குவரத்து துறை, கூட்டுறவுத்துறை அப்படின்னு முக்கியமான துறைகளுக்குமே இன்னமும் ஒதுக்கப்படாத விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். தாவேகாவோட அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, இன்னமுமே யார் யாரெல்லாம் அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோல வேறொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்க மயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.